கிருஷ்ணராயபுரம் அருகே தரகம்பட்டியில் திமுக வேட்பாளர் சி.கே. ராஜாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி.கே. ராஜாவை ஆதரித்து இன்று தரகம்பட்டி கடைவீதியில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசியவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 900 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாகவும், ரூபாய் 12 கோடி மதிப்பில் அரசு கலை கல்லூரிக்கு கட்டிடத்தை அமைத்து தந்துள்ளார். மக்கள் படும் சிரமத்தை தவிர்ப்பதற்காக அவசிய பொருட்கள் வாங்க 41 புதிய நியாய விலை கடைகளை திறந்து உள்ளதாகவும், மேலும் கரூருக்கும் கிருஷ்ணராயபுரம் கடவூர் பகுதிக்கு டெக்டைல் சென்று வேலைக்கு செல்பவரின் சிரமத்தை குறைப்பதற்காக மாவட்ட பகுதிகளில் 400 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், முதியோர் உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தில் மாணவிக்கு வழங்கும் தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், மகளிர் விரும்பும் பொருட்களை வாங்குவதற்காக ரூபாய் 8000 கூப்பன், 20 லட்சம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் வழங்குதல், வீடு இல்லாத 10 லட்சம் பேருக்கு இலவச வீடு கட்டி தருதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வைத்துள்ளார். அதனை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கிருஷ்ணராயபுரம் திமுக வேட்பாளரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் தரகம்பாடி பகுதியில் நீண்ட நாட்களாக மிக கோரி வரும் கிளை நீதிமன்றம், போக்குவரத்து பணிமனை இரண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவரிடம் கூறி பெற்றுத்தரப்படும் என்று கூறினார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி, ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ், சுதாகர், ராமலிங்கம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.